ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எப்பயுமே அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைங்க. அதுதான் நம்ம தாரக மந்திரம். நாம் நல்லா இருப்போம், இந்த நாடு நல்லா இருக்கும், இந்த ஊர் நல்லா இருக்கும், உலகம் நல்லா இருக்கும். சரிங்களா? என்னோடய சேனலான வாய்ஸ் என் சாய்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதாவது 7C இருந்தால் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிறாங்க. 7C 7C அது என்னென்ன சீன்னு சொல்கிறேன் பாருங்கள். முடிஞ்சால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது கான்ஃபிடென்ட், கரேஜ், கமிட்மெண்ட், கன்சிஸ்டன்ட், கிரியேட்டிவிட்டி, கான்சன்ட்ரேஷன் அண்டு கேரக்டர். வச்சுக்கிட்டிங்களா? இந்த 7Cயும் இருந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிறதான் உண்மை. சக்ஸஸ் ஆனவங்களெல்லாம் பாருங்கள், இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அதாவது கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க, அவங்க தன்னோட வேலையில் கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி கரேஜ், அவங்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் இருக்குது, அசட்டுத்தனமான தைரியம் இருக்குது. எதுக்கு எப்போவும் எந்த நேரத்துலையும் அஞ்ச மாட்டாங்க, அந்த தைரியத்தை வெளிப்படுத்திடுவாங்க. அதேமாதிரி ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, இதை எடுத்தோம்னா இதை செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட்டில் இருப்பாங்க. அதே மாதிரி கன்சிஸ்டன்ட், அது ரொம்ப 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 முக்கியம். எந்த தொழிலை செஞ்சாலும், ஒரு படிக்கிறதா இருந்தாலும், எதை செஞ்சாலும் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி கிரியேட்டிவிட்டி நிச்சயமாக இருக்கணும். கிரியேட்டிவிட்டி இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. எல்லா பேரும் போன பாதை நம்மளும் போனோமா அப்படின்னா அந்த பாதை அது பாதையே இல்லை. நீ ஒரு பாதையை உருவாக்கு அப்படிங்கிறத உண்மை. கான்சன்ட்ரேஷன் அவசியம் இருக்கணும். கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். கேரக்டர் லாஸ், எவ்ரி திங் இஸ் லாஸ். ஸோ வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 7Cயை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.